நான் குடுக்குற காசு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு, அந்த பாத்திர கடையில போயிட்டு ரெகுலரா பாத்திரம் வாங்கிட்டு வந்து மேல பரண் இருக்கும். அதாவது மேல லேஃப்ட் இருக்கு பாருங்க. அந்த லேஃப்ட்ல ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருக்கும் சார். அதாவது அட்டைப்பெட்டி மாரி நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன். அது கொண்டு வர சொல்லுங்க சார். அந்த பாக்ஸ கொண்டு வர சொல்லுங்க சார். பாக்ஸ் வருது. இதெல்லாம் கவரே பிரிக்கலங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரியே தெரியல. பாருங்க சார். நீங்க பாருங்க சார். அவங்களுக்கு தெரியாம எடுத்தேன் சார். நைட் தூங்குனதுக்கு அப்புறம் எடுத்தேன் சார் நான் 11:00. அம்மா இதெல்லாம் ஒண்ணு கூட யூஸ் பண்ண மாதிரி இல்லம்மா. ஏன் இப்படி வாங்கி வாங்கி குமிக்கிறீங்க? ஒரு நிறைய டென்ஷன் ஆகும் சார் வீட்டில். டென்ஷன் ஆகும்போது நான் தான் பலிகடா அதுக்கு. நான் வந்து வேற யார்கிட்டயும் அதை காட்ட முடியாது. எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அந்த டைமில் நான் போய் கிச்சனில் தான் போயிடுவேன். வேற எங்கேயும் போக மாட்டேன். கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். சரி, அப்போ எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரத்தில் நான் ஏதாவது செய்யும்பொழுது எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். நீங்க அவங்க உலகத்தை நிம்மதியாக்கிட்டீங்கன்னா சொந்த வீட்டில் திருட வேண்டியிருக்காது.